துன்மார்க்கனுடைய காரியங்கள் எல்லாமே தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களா இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்ல. பரியாசக்காரனுடைய உதடுகளை கர்த்தர் என்ன பண்றாரா? அருவருக்கிறாரு. பாவிகளுடைய வழிகளை கர்த்தர் என்ன பண்றாரா? வெறுக்கிறாரு. அப்ப தேவன் வெறுக்கிற காரியத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டே இருந்தோமே, ஆனா எது தேவனுக்கு பிரியம்னு நமக்கு என்ன 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 விளங்காம போயிடும். நாம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவர் சொல்லுகிறாரு, நான் உமக்கு பிரியமானதை செய்யணும்னு அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ முதல்ல தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் விட்டுரு. இப்ப இயேசு தேவனுக்கு பிரியம் எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. மனுஷரால் வருகிற மகிமையை அவர் என்ன பண்ணல? தேடல. தேவனால் வருகிற மகிமையை இயேசு தேடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எது அவர் தேட ஆரம்பிச்சது? ஜெபத்தினாலே தன்னை அவர் தேவனை தேட ஆரம்பிச்சார். இந்த நாளில் ஆண்டவரே ரெண்டு காரியம். ஒண்ணு, என் ஜெபத்திலே நான் ஆண்டவரை தேடுவேன். இரண்டாவது, என்னுடைய வேதத்தின் வழியாக நான் அவரை தேடுவேன். இந்த ரெண்டு பிரியத்தையும் அவர் சொல்லுகிறார், இதுதான் எனக்கு பிரியம். இதுதான் யாருக்கு பிரியமா? அவருக்கு பிரியம். என்னுடைய வேதத்தையே நீ கேட்காம எவ்வளவு நேரம் பிரியமா ஜெபம் பண்ண முடியும்? அவர் சொல்றதையே கேட்காம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியும்? நீ அவரை சொல்றத கேட்டு நீ ஜெபிக்கும் பொழுதுதான் உனக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை ஊற்றுவாரு. அவர் உனக்கு போதித்து உன்னை செம்மையான வழியிலே கர்த்தர் உன்னை நடத்துவார்.